இப்ப வராது. வந்துட்டு கடைசியான பாத்திக்கிறோம். கடைசா வந்து சுக்குன் செய்யப்பட்ட நூன்ற சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வின்ற இல்ஹார் சட்டத்தை பார்த்துட்டீங்க. இல்லை கேள்வி கேட்ட அப்படியா? போதும் போதும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. சரி போதுங்க. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. கிதாப் எத்தனை செகண்ட் நீ பாடணும்? 3 செகண்ட். ஏன் 3 செகண்ட்? ஏண்டா ஆம், தாக்கு பிறகு வந்து அலிஃப் வண்டிக்கிற அந்த அலிஃப் வந்துட்டு சொன்னா நாங்க 3 செகண்ட் நீட்டணும். தாக்கு போகிற அழி பெய்யுதா? அங்கே அழி பெய்யுது. தாக்கு போகிற பா தானே இருக்குது, அழி பெய்யுது. நான் வந்து இந்த ம் என்னோட பழைய கிளாஸ்ல பார்த்தேன். அது நிறைய இருந்ததுனால நான் காணல சுட்டி. ம் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதுலயும் வரல சுட்டி. எனது என் தாத்தா அஸ்மதாத்தா அவரோட டிஸ்கஸ் பண்ணி பார்த்தா சொல்லிச்சு. ஆ அலிஃப் வந்துன்னு சொன்னா நாங்க 3 செகண்டுக்கு அலிஃப் ஆ. வராசரி 3 செகண்ட் நீட்டணும். தாத்தா மேடம் தானே சின்னதப்ப 3 செகண்ட் ரெண்டு செய்கிற வேலை. ம் இல்ல, நானும் அதை கால் பண்ணி பார்த்தேன். ஆ நானும் சொன்னேன் 3 செகண்ட். 3 செகண்ட் என்ன? ஆ 2 பேரையும் மாட்டி விட்டேனா ஒரே அடியா? ம்? ஒரே அடியா 2 பேரையும் மாட்டி விட்டாச்சு. நான் அந்த விஷயம் உங்களுக்கு 2 முறை விளங்கப்படுத்திக்கிறேன். சரியா? இப்போ இதில் நிப்பாட்டிங்கன்னா இதில் வர விஷயம் என்னன்னுங்கிறத 2 தடவை விளங்கப்படுத்திக்கிறேன். நான் இப்போ ஸ்க்ரீனை போட்டு விளங்கப்படுத்தவா, இதில் வச்சு விளங்கப்படுத்தவா அந்த பாடத்தை? இதுல வயசு விளங்கப்படுத்து. திருப்பி நான் எப்போ கேட்டாலும் திருப்பி நான் சொல்ல மாட்டேன். நான் போயிட்டு அவ்வளோ பிடியும் தேடதான் பண்ணுவேன். ஆ ஆ இப்போ இத்தனையாவது கிளாஸில் இந்த பாடத்தை விளங்கப்படுத்திக்கிறேங்கிறது சரி, மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். கிதாப்ன்றதை பொறுத்த வரைக்கும் இதில் நிப்பாட்டுறீங்க தானே? இதில் ரெண்டு ஆ விஷயம் நடக்குது. முதலாவது நீங்கள் என்ன செய்றீங்க? நிப்பாட்டுற கடைசி எழுத்துக்கு என்ன செய்றீங்க? கற்களை செய்ற. கல்கலா செய்றீங்களா? சுக்கூனை செய்றீங்க. சுக்கூனை வச்சாதான் கல்கலா வரும், அல்லது கல்கலா வராது. நீட்டி போன கல்கலா ஆ வரும். கிதாபா வராது. வராது. அப்போ நீங்கள் முதலா செய்கிற வேலை என்ன? சுக்குன் வைக்கணும். சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்க. ரெண்டாவது, நீங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்ட எழுத்துக்கு முன்னால் இருக்கிறது மத்தியினுடைய அடையாளங்கள்ல ஒன்றா இருக்குது. ஆ அல்லது மத்தியினுடைய எழுத்துக்களை கொண்டு வரணும். ஆ மத்தியின் எழுத்துக்கள் எதெல்லாம்? ஆம், அலிஃப் மதுரை எழுத்தோர் மட்டும்தானே. ம் ஆம், அலிஃப் வா ம். யா. என்னவா சுக்கூன் செய்யப்பட்ட அலிஃப் இனம்? வா சுக்கூன் சுக்குன் செய்யப்பட்ட. செய்யப்பட்ட வா அப்புறம் சுக்குன் செய்யப்பட்ட யா. ஆ, அடுத்த கேள்வி. மத்துண்டா என்ன? நீட்டுதல். நீட்டு. மத்து எத்தனை வகைப்படும்? 2.
எதெல்லாம்? எழுத்துக்களும் அடையாளங்களும். குட். அதெல்லாம் கிளியரா இருந்தா தான் இந்த விஷயம் ஞாபகத்தில் நிற்கும். அப்ப முதலாவது விஷயம், அ, வசனத்துல நிப்பாட்ட இடத்துக்கு சுக்கூனை வைக்கிறோம் என்றால், ரெண்டாவது அதுக்கு முன்னால் இருக்கிறது மத்தியினுடைய எழுத்து அல்லது மத்தியினுடைய அடையாளமா இருந்தால், மூணாவது ஒட்டோவாக அந்த வசனத்தை நாங்க 2 அல்லது 3 செகண்டுக்கு நீட்டாம நிப்பாட்டுறது பிழை. 2 அல்லது அ, 3 செகண்டுக்கு 3 நிப்பாட்டுறது பிழை. கட்டாயம் நீட்டணும். ஆக குறைஞ்சது 2 செகண்டுக்கு சரி நீட்டணும். இதான் இதுக்குரிய அ, ஆன்சர். அ, சும்மா பக்கத்துல தாக்கு பக்கத்துல அழிப்பு வந்த தர நீட்டம் எல்லாம் பச்சை பிள்ளை. கொணம் சொல்லணும். முதலாவது பாயிண்ட், பெஸ்ட் பாயிண்ட், பாக்கு நிப்பாட்ட இடத்துக்கு நாங்க சுக்கூனை வைக்கிறோம். ரெண்டாவது, அதுக்கு முன்னால் இருக்கிறது மதியினுடைய அடையாளம் அல்லது மதியினுடைய எழுத்தாயிக்குது. அப்படி என்றால் அதை நான் கட்டாயம் 3 அல்லது 2 செகண்டுக்கு கூடுதலாக நாங்க நீட்டித்தான் ஓதணும். நீட்டணும். விளங்கினா இப்ப? அ, திருப்பி எப்ப ஓ, மறக்கும்? அடுத்த கிளாஸ்ல வந்து திருப்பி விளங்கப்படுத்துங்கன்னு அ, சொன்னியா? இல்ல. ம். இப்படித்தான் இதுக்கு முன்னு இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க. இதுக்கு முன்னுக்கும் ஒரு கிளாஸ்ல இல்ல என்ற ஆன்சர் வந்து இப்ப திருப்பி நான் விளங்கப்படுத்தி நினைக்கிறேன். இப்ப சரியா நீட்டி வரும். எடுத்து வரும். பெஸ்ட். لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين முஷ் ரீ منفك முஷ் ரீ என்கிறது பிழை. படிச்சாச்சு. لم يكن الذين كفروا من أهل الكتاب கிதாபு. والمشركين. தாவன் இட்டுறதா பாவன் இட்டுறதா? تا அப்ப நீங்க பாவம் சேர்த்து கேட்டீங்க. கிதாபு கலக்கிறதுங்கிறது நீட்டுறதல்ல. கிதாபு ஏபு பு என்று பா போகக்கூடாது. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. குட். ரெண்டாவது. ما أغنى عنه ماله وما كسب. குட். மூணாவது. الذي أطعمهم من جوع இல்ல ஜூ. وآمنهم. எத்தனை செகண்ட் நீட்டி ஓதணும் ஏன்? Sukun siapa dan Nundra? ஜூ நிப்பாட்டிடம். Hmm, ஒரு second. ஏன்? ஏண்டா மதுர வந்து எழுத்து வந்து சுக்குன் சேப்பட்ட வா வந்தீரு. வா வந்தன்னு சொன்னா நாங்க அது வந்து ஒரு செகண்டுக்கு நீட்டி ஓதணும்னு சொல்லிடு. ம். பின்பல நீங்க இந்த ஸ்டெப் மறக்கிறீங்களே. முதலாவது ஐனுக்கு என்ன செய்றீங்க? சுக்குன் போடுற. அப்ப சொல்லுங்க. முதலாவது ஐனுக்கு சுக்கூன். ரெண்டாவது அதுக்கு முன்னுக்கு என்ன வந்திக்குது? வா சுக்குன் வாவ். சேப்பட்ட வா. என்ன வாவு அது? அந்த வாவுண்டா சுகுன் விட்டு வாவு வந்து என்ன அர்த்தம்? அது வந்து ஆ, மதுர ஒரு எழுத்து. மத்தியினுடைய எழுத்து வா வந்திக்குது. அப்படின்னா நீங்க மூணாவது ஸ்டெப் என்ன செய்யணும்? ஒரு செகண்ட் அனுட்டுறது. ஏன்னா ஒரு செகண்ட் தான் எட்டுனா இப்ப நான் சொல்லி தந்த ஒரு செகண்ட் அப்படியா? ரெண்டு இல்லாட்டி மூணு. ஆ, அப்ப இந்த பபா பிள்ளைக்கு விளங்கலன்னா அப்ப நேசரி பபாவுக்கு தான் விளங்கப்படுத்தி நிற்பேன் நான்.
அப்படித்தானே ஆனது. இதைத்தான் இல்லை சொல்லி தந்தேன். ஆ, அப்போ திருப்பி கேள்வி கேட்ட ஆன்சர் வருது இல்லையே, இப்போ நான் என்ன செய்யுது? நீங்களே சொல்லுங்க எப்படி அடுத்த பாடத்துக்கு போகிறது. ம். ஒரு இடத்துல படிப்பிச்சுட்டு அடுத்த இடத்துல கேள்வி கேட்டா விடுவது இல்லையே. திருப்பி ஒதுங்க போனாது. விட விட வரணும், அதான் முக்கியம். விளங்கிச்சா எல்ல உங்களுக்கு? எந்த முதல்ல அது விளங்கிச்சா விளங்கப்படுத்தினது? ஆ, விளங்காட்டியும் விட வராதே கடைசி நாங்க உங்களுக்கு சும்மா ஏசி அநியாயமே. விட முதல்ல விளங்கிச்சா எல்லாம்? ஆ. நான் என்ன விளங்கி சொல்லுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க ஐனுக்கு வந்து சுக்குன் வைப்போம். அதுக்கு சுக்குன் வைக்க பிறகு முடியா? வந்து ஏன் எனக்கு சுக்குன் வைப்பேன்? எனக்கு கசரத்தை நீ சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். எனக்கு கசரத்தை நீ நிற்கிது. ஏன் சுக்குன் வச்சு நீ பாடணும்? ஏண்டா வந்து அது வந்து வசனத்துல அந்த நிப்பாட்டடம் சொல்லிட்டு நாங்க என்ன சுக்குன் வச்சு தான் நிப்பாட்டுவோம். ம். ஏன் ஜூ ஐன் இது நீ பாட்டே அது. ஆம், பாத்தீங்களா பாத்தீங்களா, பிரச்சனை இருக்குது. ஏன் ஜூ அல்லது ஜூ ஜூ ஐன் என்று நிப்பாட்ட இயலாது ஏன்? ஏன் சுக்குன் வச்சு நிப்பாட்டணும், இப்படிலாம் நிப்பாட்டணும். பழைய பழைய விஷயம் எல்லாம் மறந்துட்டு அப்ப திருப்பி ரிவைஸ் பண்ண தான் வேண்டி வர. வசனத்திட இறுதியில எத்தனை முறையில் நிப்பாட்டையிலும் தலைப்பொண்டி. 3 முதலாவது என்ன? வசனத்துல சுக்குன் வச்சு நிப்பாட்ட. முதலாவது. ரெண்டாவது. ஆம், வசனத்துல அந்த கடைசி எழுத்துக்கு முன்னால எழுத்துக்கு வந்து ஆம், அதுல வந்து ஆம், மத்து மத்துர அடையாளம் இல்லாட்டி எழுத்து வர. அப்ப நான் திருப்பி ஸ்டார்ட்லேருந்து வருவோம் செய்ய வழியில எல்லாம் மறந்துட்டு. ஏண்டா வசனத்துல கடைசியில எப்படி நிப்பாட்டுறேன்னு படிக்காம வசனத்தை ஓதையில நாங்க அடுத்து இன்னொன்று படிச்ச வசனத்துல கடைசிக்கு அதுன்னு நினைச்சேன். ம். முதல்ல சொன்னது மூணு பிள்ளை, முறை ரெண்டாவது வந்து சொன்னது பிள்ளை. மூணுன்னு சொன்னீங்க. நான் ஆ, வசனத்துல கடைசியில நிப்பாட்டுற முறையில் மூன்றுன்னு சொன்னீங்க. அது சரி. முதலாவது ஆம், முறையும் பிள்ளை, ரெண்டாவது முறையும் பிள்ளை. நான் வந்து நாங்க அந்த நிப்பாட்டி ஒதுர அப்படி சட்டம் வந்து படிச்சேன் அதேன்னு நினைச்சேன். நிப்பாட்டி ஒரு சட்டமா? அதான சட்டம்? சொல்லுங்க பாப்போம். இந்த நிப்பாட்டி ஓதுற இடத்துல வந்து நாங்க நீட்டுற சட்டம் வந்து அடிச்சேன். விலங்குல அப்படின்டா அது என்ன சட்டம் அது? சொல்லுங்க பாப்போம் உதாரணத்துக்கு. எந்த இடத்துல நிப்பாட்டி இடத்துல நீட்டியதுன்னு சொல்லி. ஆம், உதாரணத்துக்கு ஒமா கசபு நிப்பாட்டம், ஒமா கசப நீட்டுற அப்படியா சட்டம்? இல்ல இப்ப இப்ப ஆம், அது சட்டம் நான் சட்டம் நீங்க பார்த்துட்டு வர சொன்ன ஒரு டைம். ஆ? அந்த சட்டம் வந்து இப்ப நிப்பாட்டி ஓதுற இடத்துல நீட்டி ஓதுற சட்டங்கள் அதுல மூணு இந்த அதுன்னு நினைச்சேன் நான். ஆ, அப்படியா? அப்போ ஸ்டார்ட்லேயும் திருப்பி எல்லாத்தையும் விளங்கப்படுத்தணும் அப்படியா? அப்ப இல்ல முதலாவது நாங்க வசனத்துல இறுதியில எப்படி நிப்பாட்டணும், வசனத்துல இறுதியில நீட்டுதல் தொடர்பான விஷயங்கள், அதுக்கு பின்னால திக்காம ஓதுறது, இப்படி ஸ்டார்ட்லேருந்து ஓன படி படிச்சு திருப்பி அழிப்புக்கு வந்து அது பார்க்க வந்து வரும். வேற என்ன செய்ய? அதெல்லாம் ஸ்டார்டிங்கா நான் சொல்றேன்.
குர்ஆன்ட வசனத்தை ஓதி பழகுறதுக்கு முன்னால படிப்பிக்கப்பட்ட விஷயங்கள். நீங்க கேட்டது எனக்கு தெரியும், ஆனா நான் இன்னொன்று நினைச்சேன். அப்ப சொல்லுங்களே, தெரியும் என்றால். வசனத்துல இறுதியில நிப்பாட்டுற முறையில் எத்தனை கேள்வி கிளியர். ஆம், வசனத்துல கடைசிக்கு அலிஃப் இல்லாட்டி ஃபத்ஹமத்து இல்லாட்டி ஃபத்ஹத்தைன் வந்தேன்னு சொன்னா 1 செகண்டுக்கு நீட்டுற. அது எப்படின்ட்டு எனக்கு இருப்பேன் நான். இப்போ மூணாவது இப்போ விஷயத்துக்கு மேலே இப்போ அது கிளியர் இப்போ மூணாவது இப்போ நிப்பாட்ட போறீங்க ஜூ ஆ என்று ஏன் நிப்பாட்ட முடியாது? என்ன ஆன்சர்? ஆம், ஏன்டா வந்து ம். ஆம், மூணாவது முறை சொல்லிக்கிறது. ஆம், ரெண்டாவது இல்லாட்டி ஒன்னாவது முறை வரலாட்டி நாங்க ம். அயினை வந்து சுக்குன் வச்சு நிப்பாட்டு தானே தோணுது. சரி இப்போ நான் அதை தான் கேட்குறேன். இப்போ ரெண்டாவது மூணாவது முறையெல்லாம் விட்டு போட்டு இந்த இடத்துல எப்படி எப்படி இப்படி சொல்ல போறீங்க? ஜூ ஐன் என்று தான் நீக்குது. நான் கேட்குறேன் ஏன் நாங்கள் இதை ஜூ ஆ அல்லது ஜூ ஐன் ஆம், என்று நிப்பாட்ட முடியாது? இதுக்கு என்ன ஆன்சர்? ஏன்டா அந்த ஐனை ஜூ அந்த இடத்துல வந்து கடைசிக்கு வந்து ரெண்டாவது இல்லாட்டி ஒன்னாவது மெத்தட் இல்ல, அதை சுட்டி நாங்க மூணாவது மெத்தடை தான் போவோம். நீங்கள் அப்படி சொல்லி தப்பேறாது. இப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன் ஜூ ஆ நல்லா கேட்டுக்கணும் இப்படி விட சொல்கிறேன். ஜூ ஆ என்று ஏன் நீட்ட இயலாது என்று கேட்டால் நாங்கள் எப்போ ஜூ ஆண்டு நீட்டுவோம் அந்த ஆன்சரை தான் தேடணும். எப்போ நாங்கள் ஜூ ஆண்டு நீப்பாட்டுவோம்? வசனத்தில் கடைசியில் ஐனுக்கு இல்ல. பக்கத்தில் ஒரு அலிஃப் வந்திக்கணும் அல்லது ஐனுக்கு ஆ, ஃபத்ஹத்தைன் வந்திக்கணும் அல்லது அந்த ஐனுக்கு மேலே ஃபத்ஹ மத்து வந்திக்கணும். இப்படி இருந்தால் நாங்கள் ஜூ ஆ என்று நிப்பாட்டிப்போம். எனவே எங்களுக்கு மூணும் வரல. எனவே எங்களுக்கு அந்த ஐனை நீட்டி நிப்பாட்ட முடியாது. ஜூ ஐன் என்று நிப்பாட்ட முடியாது. ஏனென்றால் எந்த ஒரு இடத்திலையும் அந்த மாதிரி நிப்பாற்ற ஒழுங்கொண்டே இல்லை. எனவே இந்த ஐனை நிப்பாட்ட வேண்டிய ஒரே முறை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி எது? சுக்கூனை வச்சு நிப்பாற்ற மட்டும்தான். படிச்சதை கொண்டு வச்சு கொண்டு இந்த இடத்துல எப்படி விடைய சொல்றேங்கிறதை படிக்கணும். அல்லது ஆ, யாருக்கு தெரியும் முதலாவது முறையும் இல்லை ரெண்டாவது முறையும் இல்லை மூணாவது முறையில் சொன்னா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு தெரியுமா யாருக்கு? வேற என்ன தெரியுமா? அவன் தலையில பார்ப்பான். அப்போ நாங்கள் எங்களுக்கு தானே நோட்ஸ் படிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் முறை செகண்டாவது முறை மூணாவது முறையெல்லாம் எங்களுக்கு நான் படித்தது. ஆனால் குர்ஆனை ஓதுற டைமில் ப்ராக்டிஸுக்கு போகிற நேரத்தில் அதை வச்சு கொண்டு அந்த பேஸில் இருந்து கொண்டு நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுக்குவோம். அது முக்கியம். அல்லது நோட்ஸ் ஒருத்தவங்க லைக்கும் எங்களோட ஓதல் வேற ஒருத்தவங்க லைக்கும் அப்படியேப்படாது. விளங்குதாமா நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி. ஆ, அடுத்த கிளாஸில் இதை விடவும் ரொம்ப ரொம்ப தோண்டி கேள்வி கேட்பேன் நான். அப்போ எனக்கு இப்போ நான் ஆன்சர் பண்ணி காட்டிக்கிறேன் எப்படின்னு சொல்லி. ஆ, இன்றைக்கு எல்லாத்துக்கும் நான் தான் ஆன்சர் சொல்லிக்கிறேன்னா நீங்கள் ஒன்றும் சொல்லலை. முதலாவது முறை ரெண்டாவது முறை மூணாவது முறை அதெல்லாம் நீங்கள் உங்களோட இலக்கிய நோட்ஸ் அதை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு வசனங்களை கூட எனக்கு விட சொல்லணும். ஆ. ரெடி ஆகிட்டு வரணுமா? நிறைய கேள்வி கேட்பேன்.